ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வசனம் பிரசங்கி 4:12. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் விசேஷ விதமாக இப்பொழுதெல்லாம் பிசாசுகள் குடும்பத்திற்குள்ள அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறத நாம் அறிவோம். முன்னாடிலாம் இந்த மாதிரி விவாகரத்து அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் நிறைய பேர் இந்த மாதிரியான சூழ்நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் பிசாசின் கிரியைகள் அப்படின்னு தெரியாமலே கடவுள் படைத்த மனிதர்களை நாம் வெறுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இருதயத்தை அந்த பிசாசு ஒரு பெண்ணுடைய மனதிலேயோ இல்லை ஆணுடைய மனதிலேயோ போட்டு தான் அவங்கள சீக்கிரத்தில் அப்படியே அறுத்தெறிஞ்சு போட்டுருதான். ஆனால் இது தெரியாத நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சில பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க. இன்னும் சில பேர் தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி மனக்குமுறி வேறு வித மார்க்கமாக போயிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைமையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதம் குடும்பத்தின் காரியங்களில் கிரியை செய்ய விரும்புகிறாரு. இந்த மாதத்தில் முப்புரி நூல் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் கணவன் மனைவி 3 பேரும் ஒன்றாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்துறது தான். அதனால் 3 பேரும் நாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் என்றைக்குமே அருந்து போகாத மாதிரி அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிரியை நடக்கும். அதனால் நாம் கர்த்தர்கிட்ட இந்த மாதிரியான காரியத்தை சொல்லி நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் நம்ம தேச மக்கள் குடும்பத்திற்காகவும் இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற புறஜாதியான மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி நாம் இந்த மாதத்தில் நம்ம முயற்சித்து ஜெபம் பண்ணும்போது பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம காண்போம். நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது கண்டிப்பாக முப்புரி நூலாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இயேசுவை நம்மளுடைய குடும்பத்தின் தலைவராக நம்ம ஏற்படுத்தி கொள்வோம். இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தின் காரியங்கள் ஒன்றன் ஒன்றாக 2 பேருமே இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி என்னவெல்லாம் நம்மளுடைய குடும்பத்திற்கு நடக்கணும்னு இந்த முதல் நாளிலிருந்து நாம் திட்டம் பண்ணி செயல்பட்டோன்னா நாமளும் நம்மளுடைய குடும்பமும் என்றைக்குமே அருந்து போக மாட்டோம், இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால் கர்த்தர்கிட்ட நாம் முழு மூச்சை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.